தைப்பூசத்தையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த ஜோதி தரிசனத்தின் சிறப்பு என்ன? சிவரஞ்சனி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் 154வது ஜோதி தரிசன விழா நேற்று இந்த வடலூர் சத்தியஞான சபையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை முதல் கால 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலாரின் சிறப்பு என்னவென்றால், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும், ஜாதி மதங்களை கடந்து பசுப்பிணியை தீர்க்க வேண்டும் என்பதே வள்ளலாருடைய முக்கிய அறநெறிகளில் ஒன்றாகும். குறிப்பாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவும் பசுப்பிணியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வடலூரில் சத்தியஞான சபையை கட்டி அங்கு தர்மசாலையும் நிறுவினார். அன்று அவர் ஏற்றிய அந்த அணையா அடுப்பு என்பது இன்றளவும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய பசுப்பிணியை தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் இறைவன் உருவ வழிபாடு இல்லை, ஒளி வழிபாடு மட்டுமே இருக்கிறார் என்பதை உலகிற்கு எடுத்திருக்கும் விதமாக ஜோதி வடிவில் அவர் காட்சியளிக்கிறார். தற்போது அதன் 154வது ஜோதி தரிசன விழா என்பதுதான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. 7 திரைகள் நீக்கி, அதாவது கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை மற்றும் கலப்பு திரை என 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். தற்போது இந்த ஜோதி தரிசனத்தை காண உள்ளூர் மட்டுமன்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் சன்மார்க்க அன்பர்களும் வடலூர் சத்தியஞான சபையில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என வள்ளலாருடைய நெறிமுறைகளை பின்பற்றி தற்போது ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் என்பது இந்திய அறநிலையத்துறை மூலம் செய்யப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்தே குவிந்த வண்ணம் இருப்பதால் தற்போது 1500க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பல இடங்களில் போக்குவரத்துகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.